எக்ஸல்ல நிறைய உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். இதுக்கு முந்தின வீடியோ வந்து பார் சார்ட் பற்றி போட்டிருந்தேன். ஓகே, பார் சார்ட்னா என்ன, அதுல சிங்கிள் பார் சார்ட்னா என்ன, டபுள் பார் சார்ட் எப்படி கிரியேட் பண்றதெல்லாம் போட்டிருந்தேன். இந்த வீடியோல பார் சார்ட் அப்புறம் லைன் சார்ட் ரெண்டையுமே பார்க்க போறோம். அதுல வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து பிரைமரி ஆக்சிஸ்னா என்ன, செகண்டரி ஆக்சிஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார் சார்ட்ல சிங்கிள் பார் சார்ட்ல இந்த பார் சார்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. நார்த் ரீஜனுக்கு இந்த எல்லோ கலர்ல இருக்க டேட்டா மட்டும் பாருங்க. நார்த் ரீஜனுக்கு உண்டான சேல்ஸ் டேட்டா மட்டும் போட்டிருந்தோம். ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லி போட்டு அப் டு டிசம்பர் வரைக்கும். ஸோ ஒரு ஆரேயா எடுத்து அதில் வந்து 12 எலிமெண்ட்ஸ். ஜனவரி மாதம் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், பிப்ரவரி மாதம் செகண்ட் எலிமெண்ட், மார்ச் மாதம் தேர்ட் எலிமெண்ட் அப்படின்னு போட்டு டிசம்பர் மாதம் 12th எலிமெண்ட். ஸோ மொத்தம் 12 எலிமெண்ட் வர்ற மாதிரி ஒரு ஆரே டேட்டாவை எடுத்து இந்த நார்த் அப்படின்ற சீரீஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம், பார் கிராஃப் போட்டோம். இது அப்படியே லைன் கிராஃப் எப்படி போடுறதுன்ற பார்க்க போறோம். ஓகே, ஸோ லைன் கிராஃப்ன்றது நான் இப்போ செல் L10 கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படின்றதுல போயிட்டு இந்த பார் சார்ட் இந்த கிளிக் பண்ணோம் இல்லையா, அது கீழே வந்து இந்த லைன் சார்ட்னு ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்றோம். ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்குன்னா லைன் யூஸ் திஸ் சார்ட் டைப் டு ஷோ ட்ரெண்ட்ஸ் ஓவர் டைம் அப்படின்னு போட்டுருக்கு இல்லையா. இல்லை டைம்னா இயர்ஸ், மந்த், குவார்டர் அந்த மாதிரி நம்ம வீக்லி டெய்லி அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், எது வேணாலும். இப்போ நமக்கு வந்து மந்த் வைஸ் தான் இருக்கு. இப்போ இது அப்படியே வந்து செலக்ட் பண்ணியாச்சுன்னா இப்போ இந்த மாதிரி வந்து சார்ட் ஏரியான்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த சார்ட் ஏரியா வந்த உடனே நான் என்ன பண்ண போறேன், சார்ட்டுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த சார்ட் விட்டு வெளியில் கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த பாருங்க சார்ட் இருக்கிற இடம் வந்து ஜஸ்ட் ஒரு பிளாங்கா இருக்கு. ஸோ என்ன பண்றேன், அவுட்லைன் கொடுக்குறக்கா சார்ட் ஏரியா கிளிக் பண்ணிட்டு மேல இந்த ஃபார்மேட்ன்ற ஏரியாவில் கிளிக் பண்ணிட்டு மெனுவில் கிளிக் பண்ணிட்டு ஷேப் அவுட்லைன் இருக்கு இல்லையா, இதுல வந்து ப்ளூ கலர் லைன் அப்படியே இருக்கு, அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன் டிஃபால்ட்டா. ஸோ இந்த பார் சார்ட் எடுத்து அப்படியே இங்கே கீழே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணியாச்சுன்னா செலக்ட் டேட்டான்னு சொல்லி இருக்கு இல்லையா, இதுல கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி செலக்ட் டேட்டா சோர்ஸ்ல சார்ட் டேட்டா ரேஞ்சுன்ற இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது. நேராக லெஜண்ட் என்ட்ரி சீரீஸ்ல போயிட்டு ஆட்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணோம், இதுல சீரீஸ் நேம்ன்றது சிங்கிள் செல் வரும், சீரீஸ் வேல்யூன்றது 12 எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆரே. ஜனவரி டேட்டால இருந்து டிசம்பர் டேட்டா வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆரே. ஸோ சீரீஸ் நேம்ன்றது நேராக வந்து இந்த நார்த் மேல கிளிக் பண்ணுவோம், D5 அப்படின்றது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு சிங்கிள் பேராமீட்டர்ன்ற இந்த ஷீட்டோட நேம் அப்படி வந்திருக்கு. அப்புறம் $D $5 அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. ஓகே, அடுத்து வந்து சீரீஸ் வேல்யூஸ்ன்றதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு அந்த நார்த்ல உண்டான வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஜனவரி 200, பிப்ரவரி 220, மார்ச் 325 அப் டு டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நவம்பர் 225, டிசம்பர் 445 வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன இருக்குன்னா E5 இருந்து P5 வரைக்கும் டேட்டா இருக்கு. இதை அப்படியே செலக்ட் பண்ண உடனே $E $5 ஃபுல் கொலன் $P $5 வந்திருக்கு. ஓகே, ஸோ 12 எலிமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் செலக்ட் ஆயிருக்கு. இது அப்படியே ஓகேன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா லெஜண்ட் என்ட்ரிஸ்ல நார்த்ன்ற என்ட்ரி ஆயிருச்சு. இந்த ப்ளூ கலர்ல செக் பாக்ஸ் டிக் மார்க் ஆயிருக்கு. அடுத்தது இங்க ஹரிசாண்டல் கேட்டகரி ஆக்சிஸ்ல நம்ம டைம் லைன் கொடுப்போம். நம்மகிட்ட இருக்க டைம் லைன் வந்து வீக் கிடையாது, இயர் கிடையாது, குவார்டர் கிடையாது, இட் இஸ் மந்த் வைஸ், ஜனவரி பிப்ரவரின்ற மாதிரி. ஸோ இந்த எடிட்ன்றதுல நம்பர் 1, 2, 3 எல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணோம், இந்த ஜனவரி பிப்ரவரின்றது E4, F4, G4 இருக்குல்ல, அதுல இருந்து P4 வரைக்கும் இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் லேபிள் ரேஞ்சிலையும் நம்ம எதுவுமே செலக்ட் பண்ற டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சிங்கிள் பேராமீட்டர்ஸ் சொல்லி என்ட்ரியா இருக்கு, அதோட ஷீட் நேம்னு அர்த்தம். அப்புறம் $E $4 இருந்து $P $4 வரைக்கும் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல அந்த 12 எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இருக்கு. ஸோ நம்ம 12 எலிமெண்ட்ஸ் டேட்டா வந்து சீரீஸ் அப்படின்றதுல செலக்ட் பண்ணோம் இல்லையா, சீரீஸ் வேல்யூஸ் வந்து இந்த 200, 220 எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். 12 எலிமெண்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த ஆக்சிஸ் லேபிள் ரேஞ்சும் வந்து 12 எலிமெண்ட் இருக்கிற மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணணும். 11 சொல்லி கொடுத்தா வராது, இல்லை 13 சொல்லி கொடுத்தாலும் வராது. ஸோ கரெக்டாக 12 எலிமெண்ட் வந்து E4ல இருந்து P4 வரைக்கும் இருக்கு, செலக்ட் பண்ணியாச்சு, ஓகேன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ ஸோ இப்போ இந்த செலக்ட் டேட்டா சோர்ஸ்ன்றதுல நம்ம என்னென்ன என்ட்ரி பண்ணோம், லெஜண்ட் என்ட்ரிஸ் கொடுத்தாச்சு, ஹாரிசாண்டல் ஆக்சிஸ் என்ட்ரி கொடுத்தாச்சு. ஸோ கிவ் ஓகே நவ், ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு லைன் கிராஃப் வந்துருக்கு. இந்த லைன் கிராஃப் வந்து என்னன்னா இந்த பக்கத்துல இந்த ஜஸ்ட் இந்த ஜனவரிக்கு நேரா மேல போய் பார்த்தா தான் இந்த டேட்டா வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அப்படியே போயிட்டு இந்த லைன்ல எங்க போனாலும் ஜனவரி தான் வரும். ஓகே, அப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணோன்னா பிப்ரவரி வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் வச்சு பார்த்தோம்னா ஜனவரிக்கு உண்டான வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஜனவரி 200 சொல்லி வரும். கொஞ்சம் அப்படி ரைட்ஸ்ல போனா என்ன ஆகும், பிப்ரவரின்னு சொல்லி மாறிடுது. நான் பிப்ரவரியோட பாயிண்ட் இங்க தான் ஆக்சுவலா.
ஸோ இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கு. இந்த லைன் என்ன இருக்கு, கீழே இருந்து மேலே போயிருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுல வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ எந்தன்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை மட்டும் பார்க்கணும். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ இதா இல்லை, இதுவா இல்லை, இது பார்த்த உடனே தெரியுது பார்த்தீங்களா எங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 445 கரெக்டாக இந்த லைன்ல அப்படியே லெஃப்ட்ல வந்தீங்கன்னா 450க்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ அரௌண்ட் 415 நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். பட் எக்ஸாக்டாக வேணும்னா இந்த லைன் அப்படி கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் 445. அதே மாதிரி நீங்க வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி சார்ட் டிசைனை கிளிக் பண்ணிட்டு இங்க போய் குயிக் லே அவுட்னு சொல்லியிருக்கோம். பட் என்ன பண்ண அதுக்கு முன்னாடி சார்ட் ஏரியா கிளிக் பண்ணும், வேற எங்கேயா கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சார்ட்னு சொல்லி வரலையே அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. சார்ட் மேலே கிளிக் பண்ணுங்க, சார்ட் டிசைன் போங்க, இந்த இடத்துல போயிட்டு குயிக் லே அவுட் இருக்குல்ல, இதில் போயிட்டு இந்த டேபிள் ரேஞ்ச் வேணும், டேபிள் ரேஞ்ச் இந்த 12 டிசைன் இருக்கு, 12 டிசைன்ல எது வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த டிசைன் செலக்ட் பண்றேன், பார்த்தீங்கன்னா டேபிள் வந்துருச்சு, நார்த் 200 அப்படின்னு சொல்லி இங்க போய் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா 200 தெரியும். இங்க லெஃப்ட்ல ஆக்சிஸ்லயும் பார்த்துக்கலாம். ஸோ இங்க ஆக்சிஸ் டைட்டில் வந்து என்ன கொடுக்கணும், லேக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றணும் இல்லையா. ஸோ இதை போயிட்டு லேக்ஸ்ன்னு மாத்திக்கலாம், ருபீஸ் லேக்ஸ். ஓகே. ஸோ இப்போ முக்கியமா ஒரு பாயிண்ட் நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த ருபீஸ் லேக்ஸ்ன்னு சொல்லி இந்த லைன் கிராஃப்ல இருக்கு லெஃப்ட் சைட்ல. அதே மாதிரி பார் கிராஃபா பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஸ் பேர் வந்து பிரைமரி ஆக்சிஸ் அர்த்தம். ஸோ என்ன அது பிரைமரி ஆக்சிஸ் அப்படின்னா, செகண்டரி ஆக்சிஸ்ன்னு ஒன்று இருக்கணுமே, எங்க காணுமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் வாங்க. ஸோ பிரைமரி அண்ட் செகண்டரி ஆக்சிஸ்ன்ற ஒரு ஷீட்டுக்கு போகலாம் இப்போ. ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து இங்க நார்த் அப்படின்றது வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு கிராஃப் வந்து போட்டு பிரைமரி ஆக்சிஸ்ல ருபீஸ் லேக்ஸ் போட்டிருக்கோம். நமக்கு ப்ராஃபிட் வேல்யூ சேல்ஸ் வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. பார் ஒரு கிராஃப் வந்து 2 டபுள் பார் கிராஃப் கிடைச்சிருக்குங்க. ஓகே. இப்போ இதுல வந்து ஒரு டேட்டா வந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த சேல்ஸ் வேல்யூவும் ப்ராஃபிட் வேல்யூ ருபீஸ் லேக்ஸ்ல இருக்கு. ஸோ 200 lakhs sales in January, 36 lakhs in January is the profit. ஓகேங்களா. ஸோ பிப்ரவரியில் எவ்வளோ சேல்ஸ் வேல்யூ 220 lakhs, பிப்ரவரியில் எவ்வளோ ப்ராஃபிட் 22 lakhs. ஸோ இதோட ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10% அப்ராக்சிமேட்லின்னு அர்த்தம். ஸோ ஜனவரியில் வந்து ப்ராஃபிட் வந்து 18%. பட் இதில் என்ன யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து இந்த சேல்ஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கு வந்து ருபீஸ் லேக்ஸில் இருக்கு. ஆனால் இங்கே ப்ராஃபிட் வந்து என்ன இருக்கு, பர்சன்டேஜில் இருக்கு, ருபீஸ் லேக்ஸ் கிடையாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸை வந்து செகண்டரி ஆக்ஷன் சொல்லி கொடுப்போம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்ற செகண்டரி ஆக்ஷன் சொல்லி கொடுக்கணும். ஓகே. இப்போ இதே வந்து நம்ம இந்த பார் கிராஃப் வந்து கிளிக் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ இங்க போயிட்டு நான் ரைட் கிளிக் பண்றேன். இப்போ சார்ட் டைப் இருக்கு பார்த்தீங்களா, சேஞ்ச் சார்ட் டைப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று வருது இல்லைங்களா. இப்போ இதில் போயிட்டு நம்ம வந்து லைன் சார்ட்னு ஒன்று கிளிக் பண்ணுவோம். ஓகே. லைன் சார்ட்னு சொல்லி ஒன்று கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே லைனாக மாறும். ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கீழே அப்படியே காமிக்குது ஆரஞ்சு கலர்ல. ஓகே. அப்புறம் ப்ளூ கலர்ல வந்து நமக்கு இதில் என்ன காமிக்குது, சேல்ஸ் வேல்யூ காமிக்குது. ஓகே. ஸோ இப்போ இதில் போய் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணலாம். செலக்ட் டேட்டா ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் டேட்டா கொடுத்தாச்சு. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணுவோம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. சீரீஸ் நேம் இருக்கு இல்லையா, சீரீஸ் நேம்ன்றது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் விச் இஸ் D7. அப்புறம் சீரீஸ் வேல்யூ வந்து அதே மாதிரி 12 வேல்யூ செலக்ட் பண்ணணும். ஜனவரி 18%, பிப்ரவரி 10%, மார்ச் 7% அப் டு டிசம்பர் 18% வரைக்கும் செலக்ட் பண்ணி ஓகேன்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ இதை கொடுத்தாச்சு. இப்போ இதை கொடுத்துட்டு இதையும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டோம் வச்சுங்களேன். இப்போ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றது இந்த இடத்துல பாருங்க, கீழே டேபிள்ல ஒரு கிரே கலர்ல தெரியுது. அந்த கிரே கலர் லைன் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஒரு பர்டிகுலர் லைன் 0 லைன்ல போய் நிற்குது. ஓகே. பட் நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, வேல்யூ வரணும்ல. 18% 18% வரும். ஸோ இந்த இடத்துல ருபீஸ் லேக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்ன்றது இங்கே வர வைக்க முடியாது, ஏன்னா இது வந்து ருபீஸ் லேக்ஸ்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு கிராஃபை கிளிக் பண்ணிட்டு இந்த அந்த சீரீஸை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ண உடனே ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் இருக்கு, அப்புறம் சேஞ்ச் சீரீஸ் சார்ட் டைப் இருக்கு. ஸோ இந்த சீரீஸ் சேஞ்ச் சீரீஸ் டைப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு போகலாம். இல்லை இங்கே போய் ஃபார்மேட் டேட்டா சீரீஸ்ல போனோம்னா இந்த செகண்டரி ஆக்சஸ் சொல்லி ஒன்று வரும், இதை கிளிக் பண்ணணும். இது மாதிரி வரும். புரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆக்சஸ் தான் ருபீஸ் லேக்ஸ் தான் வரும். ஸோ அதனால இந்த மாதிரி மெத்தட் நமக்கு வேண்டாம். என்ன பண்ணணும், அண்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ போய் இந்த ஏதாவது ஒரு சார்ட்டை கிளிக் பண்ணணும்னு சொல்லி சொன்னால சீரீஸ் வந்து சேல்ஸ் கிளிக் பண்ணலாம், இல்லை இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா இந்த கிராஃப் இந்த இதுக்குள்ள பர்சன்டேஜ் ப்ராஃபிட், இல்லைன்னா இந்த ஆரஞ்சு கலர் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வேல்யூ கிளிக் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், சேல்ஸ் வேல்யூன்ற ப்ளூ கலர்
லைன் சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். ஸ்ட்ரெயிட்டா சேஞ்ச் சீரீஸ் இருக்கு இல்லையா, சேஞ்ச் சீரீஸ் சார்ட் டைப் இதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நமக்கு ஒன்று வரும். ஸோ இந்த இதுல வந்து என்ன இருக்கு, சேஞ்ச் சார்ட் டைப்னு சொல்லி இருக்கு. இதுல நம்ம உள்ள போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் தி சார்ட் டைப் அண்ட் ஆக்சிஸ் ஃபார் யுவர் டேட்டா சீரீஸ் இருக்கு இல்லையா, இதுல சேல்ஸ்ன்றது லைன் இருக்கு இல்லையா, லைன் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், மேலே இது செலக்ட் பண்ண உடனே இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் செலக்ட் பண்ண உடனே இந்த ஆப்ஷன்ல வரும். நேராக போயிட்டு காலம் இருக்கு இல்லையா, காலம் சார்ட்ல ஃபர்ஸ்ட்ல உண்டான செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு சேல்ஸ் வந்து சேல்ஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து பார் சார்ட் தான் வரணும், அதாவது கிளஸ்டர்ட் காலம். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான் வரணும்னு சொல்லி செலக்ட் என்ன பண்றேன், அந்த கிளஸ்டர்ட் காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்க பாருங்க செகண்டரி ஆக்சிஸ் இருக்கு. சேல்ஸ் செகண்டரி ஆக்சிஸா அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம். இல்ல அது செகண்டரி ஆக்சிஸ் கிடையாது, ருபீஸ் லேக்ஸ்ல லெஃப்ட்ல இருக்கக்கூடிய பிரைமரி ஆக்சிஸ் தான். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் வந்து கிளஸ்டர்ட் காலம், அது செகண்டரி ஆக்சிஸ் சொல்லி கேட்டா அதுவும் இல்லை. ஏன்னா ரெண்டுமே ருபீஸ் லேக்ஸ்ல தான் இருக்கு. சேல்ஸ் வேல்யூ ருபீஸ் லேக்ஸ் தான், ப்ராஃபிட்டும் ருபீஸ் லேக்ஸ் தான். அதனால வந்து லெஃப்ட் சைட்ல வந்தாலும் ருபீஸ் லேக்ஸ்ன்ற பிரைமரி ஆக்சிஸே இருக்கட்டும் சொல்லி விட்டாச்சு. அடுத்து பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்ல வந்து இங்க லைன் கிராஃப் அப்படியே விட்டுடலாம். சரிங்களா, விட்டுட்டு இப்போ இதுல போயிட்டு செகண்டரி ஆக்சிஸ் தான் கிளிக் பண்ணிடணும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆக போகுதுன்னு அர்த்தம். இது தெரியுதா உங்களுக்கு, லைன் இந்த மாதிரி வந்துருக்கு இல்லையா, இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ்ன்றது கிளிக் ஆகும். ஓகே, இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் வந்து செகண்டரி ஆக்சிஸ், புரிஞ்சுங்களா. செகண்டரி ஆக்சிஸ் 0%, 2%, 4% வருது இல்லையா. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் அப்படின்றது இந்த கிராஃப் குறிக்குது இல்லையா. கீழே இந்த டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும் லெஜண்ட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இருக்கு. இப்போ இந்த டேபிள் எனக்கு வேண்டாம்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா என்ன பண்ணும், நேராக போயிட்டு சார்ட் டிசைன்ல போயிட்டு குயிக் லே அவுட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் அந்த லெஜண்ட்லாம் வந்துடுது. ப்ளூ கலர் பார் மாதிரி இருக்குது இல்லையா சேல்ஸ், அது மாதிரி ப்ராஃபிட் அப்படின்றது ஆரஞ்சு கலர்ல இருக்க பார், அது வந்து ப்ராஃபிட் வேல்யூ. ஓகே, அது மாதிரி சின்னதாக ஒரு லைன் போட்டு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சொல்லி போட்டுக்கலாம். இது வந்து லைன் கிராஃப். ஸோ இதுதான் காம்பினேஷன் ஆஃப் பிரைமரி ஆக்சிஸ் அண்ட் செகண்டரி ஆக்சிஸ். இதுல நம்ம வந்து பிரைமரி ஆக்சிஸ் வேல்யூஸ் எல்லாமே பார் கிராஃப்ல போட்டுக்கிறோம். செகண்டரி ஆக்சிஸ் எல்லாத்தையுமே வந்து செகண்டரி ஆக்சிஸ்ல ஒரே ஒரு ஐட்டம் தான் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சொல்லி போட்டு என்ன பண்ணிருக்கிறோம், இந்த மாதிரி செகண்டரி ஆக்சிஸ் சொல்லி கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு ஜனவரி பிப்ரவரி பார்த்தீங்கன்னா ஜனவரியில் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், பாயிண்ட் வந்து 200 lakhs அப்படின்னு சொல்லி படிக்கணும். அதே இது ஆரஞ்சு கலர்ல இங்கே வச்சுட்டு பார்த்தோம் 36 lakhs சொல்லி சொல்லணும். நேரம் இந்த லைன் மேலே அப்படியே இங்கே போங்க, ஜனவரிக்கு மேலே இது வந்து 18% சொல்லி படிக்கிறோம். பார்த்தீங்களா, சீரீஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் 0.1 அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, 0.1 வேல்யூன்னு சொல்லி இருக்கு. நமக்கு இந்த இடத்துல 0.1 சொல்லி வரக்கூடாது, எனக்கு ஜனவரின்னு சொல்லி வரணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பண்ணோம், ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் டேட்டா இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு இந்த ப்ராஃபிட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல போயிட்டு ப்ராஃபிட்டை கிளிக் பண்ண உடனே இந்த எடிட்ல போயிட்டு அப்படியே ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் E4ல இருந்து P4 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு விட்டுருணும். இப்போ போய் பார்த்தோன்னா அந்த மாதிரி வரும். அதே மாதிரி தான் இங்க நான் வந்து இதுல போய் பார்க்குறேன். இது வந்து 0.1 வந்து பாருங்க ஆரஞ்சு கலர்ல. இதுல எனக்கு ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லி டிஸ்பிளே வரணும்னு நினைச்சேன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷன்ல அதை பார்த்து சொல்லிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்க எடிட்ல போயிட்டு என்ன பண்ணணும், டிஸ்பிளேல வந்து எனக்கு ஜனவரி பிப்ரவரி அப்படிதான் வரணும், 0.1 0.2லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி போட்டு விட்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அதோட ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வந்து ஜனவரி பிப்ரவரி வருது, ப்ராஃபிட் அதோட ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ஜனவரி பிப்ரவரி வருது, பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டும் ஜனவரி பிப்ரவரி இந்த மாதிரி வருது. ஓகே, இப்போ போய் பாருங்க, நேரம் இந்த இடத்துல போயிட்டு இந்த பாயிண்ட்ல கொடுத்தாச்சுன்னா சீரீஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பாயிண்ட் பிப்ரவரி வேல்யூ 10% வந்துருச்சுங்களா, புரியுதுங்களா உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து. ஸோ சீரீஸ் வந்து நம்ம ஏதோ 18% வரணும், எங்க இடத்துல ஏன் வந்து 10% காமிக்குது. ஓகே, 18% தான். கொஞ்சம் நம்ம கீழே மாற்றி வந்துட்டோம்னா 18% இந்த மாதிரி மாறும். ஓகே, ஸோ இதில் போய் பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக தெரியும். இந்த பாயிண்ட்ல போய் பார்த்தா 10% வந்துருக்கு. ஸோ பிப்ரவரி பாயிண்ட் இங்கே கொஞ்சம் மிடில் வச்சு பார்த்தோம்னா பிப்ரவரி பாயிண்ட் 10% வருது. ஸோ பாயிண்ட் இந்த இடத்துல மார்க் வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லைன் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு மார்க்கர் வரணும்னா என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணோம், ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் ஃபார்மேட் டேட்டா சீரிஸ் இருக்கு, இதில் போயிட்டு செகண்டரி ஆக்சிஸ் இங்கே இருக்குது. ஓகே, அதில் மார்க்கர் நமக்கு வேணும்ல, மார்க்கர் வந்து என்ன பண்ணும், இந்த லைன் ஷார்ட்டை வந்து இப்போ இந்த லைன் ஷார்ட் இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் மறுபடியும் அதை ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் சீரிஸ் சார்ட் டைப் இருக்கு, கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு பாயிண்ட் மார்க்கர் வரணும்னு என்ன பண்ணுவோம், லைனை கிளிக் பண்ணோம். லைனை கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டுக்குள்ள இதை கிளிக் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி லைன் மார்க்கர் சார்ட் தான் நமக்கு வரணும்னு சொல்றோம்.
ஓகே, அடுத்தது வந்து ஓகே சொல்லி கொடுத்தாச்சுன்னா எல்லாமே லைனாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்லா லைனும் மார்க்கரோட வந்திருக்கு. ஸோ சேல்ஸ்ன்ற வேல்யூ மட்டும் இப்படி கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணோம்னு வச்சுங்களேன், சேஞ்ச் சீரிஸ் சார்ட் டைப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இங்க சேல்ஸ் அப்படின்றதுல வந்து லைன் வித் மார்க்கர்ஸ் இருக்கிறத வந்து கிளஸ்டரா மாத்திடுவோம். அடுத்தது ப்ராஃபிட்ன்றதை இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நேரா இந்த இடத்துல வந்து கிளஸ்டர் காலம் மார்க் பண்ணிடுவோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லைன் வித் மார்க்கர்ஸ் வந்து இந்த மாதிரி செகண்டரி ஆக்சிஸா மார்க் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்ல வந்து ஒரு டாட் வந்து தெரியுது. இந்த டாட் பக்கத்தில் வச்சுட்டோம்னா கரெக்டாக அந்த 18%. இது எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. ஸோ எந்த மாசத்துல வந்து நமக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜனவரி மாசத்துல இருக்கு. எந்த மாசத்துல பர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல வந்து மார்ச் மாசத்துல வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12% இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து சாம்பிள் டேட்டா தான் கொடுத்துருக்குறேன். ஓகே, சும்மா அப்படியே காப்பி பண்ணி ஃபார்முலா போட்டனால 18% வந்துச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன், 58.5%ன்றத ஒரு 27 வேல்யூ 27 லேக்ஸ் வந்து ப்ராஃபிட்னு மாற்றிக்கிறேன். இங்கே வந்து ஒரு 33.5 ப்ராஃபிட் வேல்யூ ஆகஸ்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். அது மாதிரி செப்டம்பரில் என்ன பண்ணுறேன், 69.7 லேக்ஸ் சொல்லி மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து அக்டோபரில் 20.2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். 20.2 லேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா? ஓகே, நவம்பரில் வந்து ஒரு 17.9 லேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து டிசம்பரில் அப்படியே விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபிகரில் போயிட்டு பார்த்தோன்னா எந்த இடத்துல வந்து நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து 21% சொல்லி பார்க்குறதுக்கு தான் இந்த லைன் கிராஃப் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது, பட் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ இதில் போய் பக்கத்தில் வச்சு பார்த்தோன்னா 21% தெரியும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா சேம் கைடன்ஸோட என்ன பார்க்கணும்னா சார்ட் டிசைனில் போயிட்டு குவிக் லேஅவுட்டில் போயிட்டு இந்த டேபிள் இருக்கக்கூடிய காலத்தை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணி டேபிளில் போய் பக்கத்தில் பார்த்துக்கலாம். 21%, 18% பார்த்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இது ஒவ்வொரு பாயிண்டா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் வைஸ் ஒன்று ஒன்றா பார்த்து கண் வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? இது மாதிரி இது வந்து 12 பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஒரு 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் பார்க்கணும்னா எந்த இடத்துல பாயிண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா கிராஃப் போட்டு பார்க்கறது தான் நல்லது அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார் சார்ட் அண்ட் லைன் சார்ட் பற்றி பார்த்தோம். ஸோ பார் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். பட் லைன் சார்ட்ன்றதை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். அப்புறம் பிரைமரி ஆக்சிஸ்னா என்ன, செகண்டரி ஆக்சிஸ்னா என்ன, அதை எப்படி செக் பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஸ்மால் வீடியோ. And if you have not subscribed my channel DPAB, please subscribe my channel. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா கூகுளில் போயிட்டு ஜிமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு யூடியூப்ல போயிட்டு சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எந்த வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். என்னோட வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி கிளிக் ஆல் அப்படின்ற பெல் ஐக்கான் பட்டனில் போயிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் ஐ எம் ரிக்வெஸ்டிங், இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், லைக் பட்டன் நிறைய பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நீங்க பிரஸ் பண்ண லைக் பட்டனை பார்த்துட்டு உண்மையில உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் அந்த வீடியோ பாருங்க, ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஃபுல்லா பார்த்து பெனிஃபிட் அடைஞ்சீங்கன்னா நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் அது மாதிரி எனக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்க, தமிழ் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. நன்றி, தேங்க்யூ, டேக் கேர், பாய்.